வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நமக்கு கொடுத்துருக்க கணக்கு என்னன்னா, கீழ்கண்டவற்றுள் எது கொசிகண்ட் ஆஃப் 80 டிகிரிக்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க சில சாய்ஸஸும் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுல இருக்கிற ஏதாவது ஒன்று தான் இதுக்கு சமமானதாக இருக்கும், மற்றதெல்லாம் சமமா இருக்காது. அந்த ஒன்றை தான் நாம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஒரு க்ளூ கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. நிரப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்களை மதிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நிரப்பு கோணங்களுடைய முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி இது நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இது நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு முதல்ல என்ன தெரியணும், இந்த கொசிகண்ட் ஆஃப் தீட்டா எதுக்கு சமம்னு தெரியணும் இல்லையா? அதை இங்க நம்ம எழுதிக்குவோம். கொசிகண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீகண்ட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு சமம். இது முக்கோணவியல் விகிதங்களோட ஒரு பண்பு. இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். இதோட விகிதங்களை பத்தியும் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒருவேளை இங்க நம்ம எழுதிருக்கிறது சரியா இருக்கா அப்படின்னு சந்தேகமா இருந்ததுன்னா ஒரு முக்கோணத்தை வரைஞ்சு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் நான் இங்க வரைஞ்சே காமிச்சிடுறேன். நாம இங்க ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சிக்கலாம். இதுல இந்த கோணம் தான் தீட்டா. அப்போ இதோட நிரப்பு கோணம் என்னவாக இருக்கும்? 90 டிகிரி மைனஸ் தீட்டாவா இருக்கும். இது கொசிகண்ட் தீட்டானா கொசிகண்ட் தீட்டாவுடைய விகிதம் என்ன? ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட் சைடு, கர்ணம் பை எதிர்பக்கம். அப்போ இதோட நிரப்பு கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பக்கங்களோட விகிதம் எதை குறிக்குது? இந்த கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் அதோட அடுத்துள்ள பக்கம். அப்போ கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம்னா அது எதை குறிக்குது? சீகண்டை குறிக்குது இல்லையா? அப்போ சீகண்ட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இது எதுக்கு சமம்? கொசிகண்ட் தீட்டாவுக்கு சமம். இது தானே இங்க எழுதியிருக்கோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்னா இந்த தீட்டாவுடைய மதிப்பை இதுல பிரதியிட்டு இதுக்கு விடை கண்டுபிடிக்கலாம். சீகண்ட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்க தீட்டாங்கிறது எவ்வளவு? 80 டிகிரி. 90ல 80 போச்சுன்னா 10 இல்லையா? அப்போ சீகண்ட் ஆஃப் 10 டிகிரி. இந்த சீகண்ட் ஆஃப் 10 டிகிரிங்கிறது இங்க சாய்ஸ்ல எங்க இருக்கு? இங்க டி சாய்ஸ்ல இருக்கு. இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம விடையை சரி பார்த்துக்கலாம். சரியான விடை. சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொசிகண்ட் ஆஃப் 75 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சீகண்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸின் எம் மதிப்பு இச்சமன்பாட்டை நிவர்த்தி செய்யும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எக்ஸுக்கு எந்த மதிப்பு பிரதியிட்டோம்னா அது இந்த சமன்பாட்டை நிவர்த்தி செய்யும்னு கேட்டிருக்காங்க. கொசிகண்ட்டுக்கும் சீகண்ட்டுக்குமான தொடர்பு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு முந்தைய கணக்குலையும் அதே தான் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த கொசிகண்ட் ஆஃப் 75 டிகிரிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்? கொசிகண்ட் ஆஃப் 75 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சீகண்ட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 75 டிகிரி. 90ல 75 போயிடுச்சுன்னா 15. அப்போ சீகண்ட் ஆஃப் 15 டிகிரி. 15 75 கூட்டினா 90 தானே? அப்போ நம்ம விடை சரியா தான் இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 15. 15 டிகிரிங்கிறது இந்த ஏ சாய்ஸ்ல இருக்கு. இது செலக்ட் பண்ணிக்குவோம். நம்ம விடையை சரி பார்த்துக்கலாம். சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எது காஸ் ஆஃப் 1 டிகிரிக்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். எப்படி கொசிகண்ட்டுக்கும் சீகண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அந்த மாதிரி காசுக்கும் சைனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. காஸ் தீட்டாங்கிறது எதுக்கு சமம்? சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு சமம். இங்க நம்ம எழுதியிருக்கிறது சரியானு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க கூட ஒரு டயக்ராம் வரைஞ்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் இங்க தீட்டாங்கிறது என்ன? 1 டிகிரி. 90ல 1 போச்சுன்னா 89. அப்போ சைன் ஆஃப் 89 டிகிரி. சைன் 89 டிகிரிங்கிறது இந்த ஏ சாய்ஸ். இது நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். நம்ம விடையை சரி பார்த்துக்கலாம். சரியான விடை. பாருங்க, இதெல்லாம் தான் முக்கோணவியல் விகிதங்களோட பண்புகள். இங்க காஸ் தீட்டாங்கிறது எதுக்கு சமம்னு கொடுத்திருக்காங்க? சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு சமம்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியா இன்னொரு கணக்கு இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இதுல காட்டும் டேனும் சம்பந்தப்பட்டிருக்கு. காட் ஆஃப் 23 டிகிரிங்கிறது டேனோட மதிப்புல எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஏற்கனவே செய்த மாதிரி தான். காட் ஆஃப் 23 டிகிரிங்கிறது எதுக்கு சமம்? டேன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 23 டிகிரிக்கு சமம்.
இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லா கணக்குகளுமே நிருப்ப கோணங்களுக்கு இடையேயான தொடர்பை பற்றி தான் இருக்குது. இங்கே நம்ம எழுதியிருக்கிறது சரியானு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சி செக் பண்ணிக்கோங்க. tan ஆஃப் 90ல் 20 போயிடுச்சுன்னா 70, 70ல் 3 போச்சுன்னா 67. அப்போது tan ஆஃப் 67 டிகிரிக்கு சமம். 67 டிகிரிங்கிறது இங்கே சி ஆப்ஷனில் இருக்குது. இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம விடையை சரி பார்த்துக்கலாம். சரியான விடை. எல்லா கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிச்சாச்சு. சரியா?